ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கன் வசூ சேனல். ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஓவரால் இது சண்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா வீக்லி மார்க்கெட்டில் நடக்கிற இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதில் லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங் நிஃப்டி பேங்க் 50,179 பாயிண்ட்ஸில் இருக்குது. 1,398 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 2.71% அடிச்சிருக்காங்க இந்த வீக் மட்டும். நிஃப்டி 50 23,532 பாயிண்ட்ஸ், 535 பாயிண்ட்ஸ் மட்டும் இந்த வீக்கில் அடிச்சிருக்காங்க. 2.22% நெகட்டிவ்ல இருக்கு. சென்செக்ஸ் பார்க்கும்போது 77,580 பாயிண்ட்ஸ், 1,697 பாயிண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க. 2.14% இந்த வீக் மட்டும் நெகட்டிவ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ ஓரளவு கோல்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த ட்ரம்ப் விக்ட்ரிக்கு அப்புறம், ட்ரம்ப் வின் பண்ணதுக்கப்புறம் அமெரிக்கன் எலெக்ஷனில் கோல்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுது. ஸோ 10 கிராம் 24 கேரட் 2,300 இறங்கி இருக்குது, 75,650 இருக்குது. டாலர் அகேன்ஸ்ட் இந்தியன் ரூபி பார்க்கும்போது 84.42 பைசே அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓரளவு இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங் அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல ஒருத்தர் டவுட் கேட்டிருக்காரு, ப்ரோ நான் வந்து 21 ஷேர் டாடா மோட்டர்ஸ் வாங்கினேன், 992 ருபீஸ்லாம் வாங்கினேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அது 5K லாஸ்ட்டில் இருக்குது கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, நான் வந்து இவர் வந்து 992 ரூபாவில் வாங்கியிருக்காரு, நான் வந்து 965 ரூபாவில் வாங்கினேன். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. என்னோட வந்து பார்த்தீங்கன்னா 27 ருபீஸ் அதிகமாட்டி இவர் வாங்கியிருக்காரு, நான் 27 ருபீஸ் குறைச்சி வாங்கியிருக்கேன் ஒரு ஷேருக்கு. ஸோ ஓவரால் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் லாஸ்ட்டில் தான் இருக்கும். ஒரு ஷேருக்கு கிட்டத்தட்ட 200 பக்கம் எனக்கும் லாஸ்ட்டில் தான் இருக்குது, அவருக்கும் லாஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ டாடா மோட்டர்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ் 775 ரூபா சம்திங்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ கரண்டாட்டு. எக்ஸாக்டாக தெரியல, 774 775 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ ஓவரால் இதோட வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான், இறங்க ஸ்லோவாக ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 1000 ரூபா இருக்க ஷேரை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி 21 ரூபா வாங்குறதும் கொஞ்சம் பல்க் பையிங் மாதிரி தான். 1-2 நீ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெருசாக லாஸ் தெரியாது. இப்படி பெருசாக வாங்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸாக வந்து படுது, இப்படி பல்க் கார்டு லாஸ் ஆகுது. இதனால தான் சொல்கிறது, 1-2 நீ வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து அது இறங்க 1-2 நீ கூட எக்ஸ்ட்ரா கன்சிடர் பண்ணும்போது பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு லாஸ் ஆகாது. இதனால தான் பார்த்தீங்கன்னா பல்க் பையிங் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுங்கிறது என்னோட கருத்து. ஸோ இந்த இதை நீங்கள் வித்துறாதீங்க. லாங் டைமுக்கு டாடா மோட்டர்ஸ் ஒருத்தான ஸ்டாக்காக தான் இருக்கும். இவங்க டொமஸ்டிக் சேல்ஸ் அடி வாங்கினாங்க, ஜேஎல்ஆர் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு லாங் டைமுக்கு டாடா மோட்டர்ஸ் ஒருத்துள்ள ஸ்டாக் தான். நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா என்டிபிசி கிரீன் எனர்ஜி ஐபிஓ பற்றி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ மோராட்டு அதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து 3% தான் காட்டுது, பட் அவங்களோட ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஓவராலாட்டு வெயிட் பண்ணுங்கள். இந்த ஐபிஓவில் என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ நம்ம என்டிபிசி கிரீன் எனர்ஜியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நேற்று எடுத்து டிஸ்கஸ் பண்ணோம். அதில் வந்து பக்காவாக இருக்குது அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். என்ன கொஞ்சம் கடன் அதிகமாக இருக்குது, அதுக்கு ரீசன் வந்து பவர் செக்டாரில் இருக்க கம்பெனிஸுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா கடன் ஜாஸ்தியாக தான் இருக்கும், அது உண்மைதான். ஆனால் இந்த ஐபிஓவில் கம்பெனிஸ் லிஸ்ட் ஆகும்போது ஹியூண்டாய் மோட்டர்ஸ் வந்து நம்ம பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம், இது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. பட் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த அந்த சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்டிங் எடுத்து பார்க்கும்போது சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது பெருசாக அதுக்கு வரவேற்பு இல்லை. ஸோ நம்ம நாளே அதை வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாம் இதுலேருந்து ஒதுங்கிடும் அப்படின்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணிட்டோம், இது ஹியூண்டாய் மோட்டர்ஸ் ஐபிஓவை. அதுக்கப்புறம் லாஸ்ட் நாள் ஹியூண்டாய் மோட்டர்ஸ் ஐபிஓ வந்து இவங்க QIB வந்து காப்பாற்றுறாங்க. இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கிலே நடந்துச்சு. நான் சொன்ன கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கரெக்டாக இல்லை, ஃபர்ஸ்ட் டே அதை நம்ம பார்த்தோம், இது வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் இவங்க தான் வந்து QIB தான் காப்பாற்றுறாங்க. அதே சமயம் அதோட லிஸ்டிங் வந்து 8% ப்ரீமியமில் லிஸ்ட் ஆச்சு, கடைசியில் ஒரு 18% வரைக்கும் பாசிட்டிவ் போச்சு, பெருசாக ரிட்டர்ன்ஸ் இல்லை. இது மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டே அது நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த ஐபிஓ இது வந்து ஒர்த்து இல்லையான்னு சொல்லி. அதனால வெயிட் பண்ணுங்க. என்டிபிசி கிரீன் எனர்ஜி ஐபிஓவில் ஃபர்ஸ்ட் டே பார்த்துட்டு தான் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் டே பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் இது வந்து ஒர்த்து இல்லையான்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஒன் ஆஃப் த டாப் எக்கனாமிக் ஸ்டோம் யூரோ பசிபிக் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட ஒன் ஆஃப் த சீனியர் எக்கனாமிஸ்டோ இருக்கிற பீட்டர் ஸ்கிஃப், இவர் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கணிப்பை சொல்கிறாரு. இந்த கணிப்பில் 2025 வந்து அமெரிக்கன் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து பெரிய அளவில் வந்து கிரைசிஸை ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு வீல் சேர் ஃபேஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவோட எக்கனாமி வந்து மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திக்கும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு, இந்த பீட்டர் ஸ்கிஃப். இதுக்கு அவர் ரீசனாட்டு மென்ஷன் பண்ணுறது, அமெரிக்காவோட டாலரோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கணிசமாட்டு குறைஞ்சி இம்போர்ட் வந்து அடி வாங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 2025 அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஃபினான்ஷியல் இன்ஸ்டேபிலிட்டி, அதாவது ஃபினான்ஷியல் நிதி சிக்கல் ஏற்படும்னு சொல்கிறாரு. இதே ட்ரெண்டில் வந்து மூவ் ஆனாலும் கூட, அதாவது டாலர் அமெரிக்கன் டாலர் வந்து இப்போ இருக்கிற வேகத்தில் வந்து அதோட வேல்யூ போனாலும் கூட அடுத்த வருஷம் 2025 கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி பீட்டர் ஸ்கிஃப் வந்து திட்டவட்டமாட்டு சொல்கிறாரு. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் எக்கனாமியில் பெரிய அளவில் ப்ராப்ளம் இல்லாட்டாலும் நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கிரைசிஸை ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி எக்கனாமிஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சீனியர் லெவல் எக்கனாமிஸ்ட்லாம் வந்து ஒரு கணிப்பை சொல்கிறாங்க. 2020 அமெரிக்கன் டாலர் ஃபேஸ் பண்ண ஒரு கிரைசிஸ், ஒரு
அமெரிக்கன் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துச்சு. ஸோ அது மாதிரி நெக்ஸ்ட் இயரும் நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிப்பட்ட எக்கனாமிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. ஸோ அமெரிக்கன் ஃபெடரல் ரிசர்வ் வந்து அமெரிக்காவோட அந்த பணவீக்கத்தை இன்ஃப்ளேஷன் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சிகள்லாம் எடுக்கிறாங்க. ஸோ இந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் வரலாம். அதாவது இப்போ இருக்கிற அந்த சுச்சுவேஷனில் எந்த சேஞ்சஸ் வேணாலும் வரலாம் அந்த டிசிஷனில், ஃபெடரல் ரிசர்வோட டிசிஷனில். ஸோ நீண்ட காலத்துக்கான அந்த கடன்களுக்கான வட்டி விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா கணிசமாட்டு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பீட்டர் ஸ்கிஃப் வந்து அப்டேட் கொடுக்குறாரு. இது மோராலட்டு அமெரிக்காவோட டாலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி இவரோட ஸ்பீச் நமக்கு உணர்த்துது. நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட டாலரோட வேல்யூ கீழே விழும் அப்படின்னு சொல்லி இந்த பீட்டர் ஸ்கிஃப் வந்து அப்டேட் கொடுக்குறாரு. என்பிசிசியோட ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா 84,400 கோடியாட்டு இந்த Q2ல எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஸோ மோராலட்டு 81,000 கோடியாக இருந்த ஆர்டர் புக்கு போன குவார்ட்டரில் இப்போ இந்த குவார்ட்டரில் 84,400 கோடி எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு, 4% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து மார்ச் குவார்ட்டரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 31% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மார்ச் குவார்ட்டரில் 64,000 கோடியாக இருந்துச்சு, இப்போ அது வந்து 84,400 கோடியாக இருக்குது. மோராட் இது வந்து என்பிசிசி கொடுத்த அப்டேட்டு. தாமோதர் வேலி கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் வந்து குஜராத் உர்ஜா விகாஸ் நிகம் லிமிடெட் கூட போட்டிருக்காங்க. 559 மெகாவாட் உள்ள பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் தாமோதர் வேலி கார்பரேஷன் போட்டிருக்காங்க. குஜராத்தில் எலக்ட்ரிசிட்டி டிமாண்டை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தான் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தாமோதர் வேலி கார்பரேஷன் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா கம்பெனி கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஒரு ஆர்டிக்கல் வந்துருக்கு. ஸோ பீப்புளோட டெய்லி கன்சூமிங் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா பிரிட்டானியாவோட ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் கிடையாது. ஸோ அதில் ஒரு பார்க்கும்போது அந்த கம்பெனி கொடுக்குற ஆர்டிக்கலில் இவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா நிறுவனம் சொல்கிறது அவங்களோட ரெவன்யூ வந்து அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாட்டு சொன்ன சர்வேயில் 30% அளவுக்கு மட்டும்தான் அவங்களோட ப்ராடக்ட் சிட்டிஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் ரீசெண்டாட்டு விரைவில் ஒரு மந்த நிலை ஏற்படும் சொல்கிறாங்க. மெட்ரோ சிட்டிஸில் வந்து குறைவான அளவுக்கு தான் அவங்களோட நிறுவனத்தோட ப்ராடக்ட்ஸ் வந்து சேல்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பிஸ்கட்ஸ் இந்த மாதிரிப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து அதுக்கு டிமாண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. செப்டம்பர் வரைக்கும் அந்த நிறுவனத்தோட ப்ராடக்ட்ஸோட சேல்ஸ்ன்னு பார்க்கும்போது 8% தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணலை, பட் வந்து அந்த ப்ராடக்டோட சைஸை வந்து குறைக்கிறாங்க. நீங்கள் அந்த பிஸ்கட் எடுத்து பார்த்தாலே தெரியும், அவங்களோட ப்ராடக்ட் பிஸ்கட் எடுத்து பார்த்தாலே தெரியும். போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 10 பிஸ்கட் இருந்தால் இப்போ 7 to 6 பிஸ்கட் தான் அந்த கவரில் இருக்கும். அதே மாதிரி பண்ணுறாங்க, ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணாமல் சைஸை குறைச்சிடுறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா விலை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதோட சைஸை வந்து ஒரு சமநிலையில் கொண்டு வரதுக்கு நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி சொல்கிறாங்க. ஸோ இதே மேபி பழைய பிரின்சிபலை தான் அவங்க மறுபடியும் ஃபாலோ பண்ணுறாங்க போல தெரியுது. ஸோ இப்போ பிரிட்டானியா கம்பெனிக்கு அனாலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 38 அனாலிஸ்ட் வந்து சொல்கிறது 38 அனாலிஸ்ட்டில் 19 அனாலிஸ்ட் சொல்கிறது அந்த கம்பெனியோட ஷேரை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி 12 அனாலிஸ்ட் வந்து ஹோல்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. 7 அனாலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அதை வந்து சேல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வாங்கியிருந்தவங்க வேணால் வச்சுக்கோங்க ஒரு லாங் டேர்முக்கு, பட் ஃப்ரெஷ் என்ட்ரி அவாய்ட் பண்ணுறதா பெட்டருங்கிறது என்னோட கருத்து. பிரிட்டானியா, நெஸ்லே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருண் பெவரேஜஸ், இது எல்லாமே வேல்யூஷன் ஃபேவரபுளாக இல்லை. ஐடிசியோட வேல்யூஷன் நமக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஐடிசியை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆப்பர்ச்சுனிட்டி இறங்குறாங்க. ஸோ இந்த ஆண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா கம்பெனியோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா லாபமாட்டி இல்லை, இதான் உண்மையாட்டு இருக்குது. ஸோ மோராட் இது வந்து பிரிட்டானியாவில் வந்து அப்டேட்டு. எஃப்எம்சிஜி கம்பெனிஸில் இப்போதைக்கு ஐடிசியில் மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா பேங்குக்குள்ளே இப்போ ஏஏ கொண்டு வராங்க. ஸோ ஓவரால் இது எப்படி வருதுன்னா இப்போ ஃபேக் அக்கௌண்ட்ஸ் நிறைய பேங்க்ல எல்லாம் வந்துடுச்சு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மோசடியான டிரான்சாக்ஷன்லாம் நடக்குது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ பேங்குக்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ பழைய அக்கௌண்ட்ஸு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் கடன் வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரிப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வந்து டிரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ இதெல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உள்ளே கொண்டு வராங்க. பியூரோ, கிளாரிஃபை, டாடா சூத்ரம் இந்த மாதிரிப்பட்ட நிறுவனங்களோட டைப் பண்ணி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வராங்க. ஸோ யாரெல்லாம் வந்து தப்பு பண்ணுறாங்களோ தப்பு பண்ணி அந்த பணத்தை எடுக்க பார்ப்பாங்க, அடுத்தது வந்து தப்பு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை எடுக்க பார்ப்பாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ வழக்கத்துக்கு மாறாட்டு ஏதாவது பரிவர்த்தனைகள் டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா பேங்க்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ட்னஸ் கொடுப்பாங்க. ஸோ ஒரு மாதத்துக்கு மட்டுமே 400 கோடியிலேருந்து 500 கோடி வரைக்கும் இது மாதிரி பார்த்தீங்கன்னா மோசடியான டிரான்சாக்ஷன்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கவனிக்க வேண்டியது இந்த மாதிரிப்பட்ட மோசடி டிரான்சாக்ஷன்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பெருசாக உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெங்களூரை ஃபேஸ் பண்ண கிளாரிஃபை அப்படிங்கிற நிறுவனம் வந்து 200க்கு மேற்பட்ட சரிபார்ப்புகளை செஞ்சு வங்கி கணக்குகளை கண்காணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெஷின் லேர்னிங் இப்படிப்பட்ட சில ஸ்கீம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனங்கள் வந்து டெஸ்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு ஈக்குவலான பார்த்தீங்கன்னா மோசடிகளும் இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை பயன்படுத்தி பண்ணுறாங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்கு
இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பெருசாக உதவி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பேங்குக்குள்ளேயும் ஒரு விளையாட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டாலர் நிகரான இந்தியன் மதிப்பு, அதாவது அமெரிக்கன் டாலருக்கு நிகராக இருக்கிற இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக மிகப்பெரிய அளவில் சரிஞ்சிச்சு. 84.40 பைசெல்லாம் தாண்டிடுச்சு. இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா பிராந்திய ரீதியிலான இந்த பணத்தோட மதிப்பு குறைஞ்சி வர்றது தான். குறிப்பாட்டு உள்ளூர் மக்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மாற்ற முடியாமல் கொஞ்சம் சிக்கலை ஃபேஸ் பண்ணுறாங்க. இதில் ரீசன் பார்க்கும்போது இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாமே டாலரில் நீங்கள் பே பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஃபாரின் பேங்க்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிலுக்கு ஈக்குவலான அந்த ஃபாரின் பேங்க்ஸ் வந்து அமெரிக்கன் டாலர்லேயே நீங்கள் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இந்தியாவோட மணி வந்து பார்த்தீங்கன்னா சில கிரைசிஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. 2.5 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு வந்து ஃபண்ட்ஸை வந்து நம்மளோட ஷேர் மார்க்கெட்லேருந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வெளியே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அக்டோபரில் பார்த்தீங்கன்னா $11 பில்லியன் வெளியே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்தியாவோட படம் மட்டும் இல்லாமல் ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கரன்சிஸ் வந்து அடி தான் வாங்கியிருக்கு. இதில் அமெரிக்கா டாலரோட மதிப்புன்னு பார்க்கும்போது 0.3% இன்க்ரீஸ் ஆனாலும் ஏஷியாவோட பண மதிப்பு வந்து 0.1% to 0.6% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியா ரூபா மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சைனாவோட யுவான் அதுவும் கணிசமாட்டு கிரைசிஸை ஃபேஸ் பண்ணியிருக்கு, சரிஞ்சிருக்கு. லாஸ்ட்டு ஃப்ரைடே பார்க்கும்போது சைனாவோட பொருளாதார ஊக்கத்தொகை அதை வந்து அவங்க அறிவிச்சிருந்தாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பெருசாட்டு எந்த இன்வெஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆர்வம் காட்டவே இல்லை. மோராடி வந்து டாலர் அகேன்ஸ்ட் இந்தியன் ருப்பியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஹியூண்டாய் மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட், இவங்க சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா பெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரூரல் ப்ளஸ் வந்து அர்பன் இந்தியாவில் இதுக்கு டிமாண்ட் ரைஸ் ஆகுறதுனால சிஎன்ஜியில் பெட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ ஒன்று இதில் கவனிக்க வேண்டியது, ஆல்ரெடி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி வெஹிக்கிள் கரண்ட்டாக ஆஃபர் பண்ணுறாங்க. நியோஸு, கிராண்ட் ஐட்டன்னு, அவுரா அண்ட் எக்ஸ்டர் இந்த செக்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி மாடல்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதோட டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து 11.4% அதிகரிச்சிருக்கு. ஃபினான்ஷியல் 22 வந்து 9.1% இருந்தது. ஃபினான்ஷியல் 24 வந்து 11.4% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து சிஎன்ஜி மாடல்ஸில் வந்து இந்த சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ரீசன் பார்க்கும்போது 7000 சிஎன்ஜி ஸ்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இது 2030 வந்து 17,500 சிஎன்ஜி ஸ்டேஷனாட்டு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பட் இது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவங்க சொல்கிறாங்க ஹியூண்டாய் மோட்டார்ஸ் வந்து நாங்கள் சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸில் வந்து பெட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. டாட்டா வந்து பார்த்தீங்கன்னா பெகட்ரான் கூட ஒரு கொலாபரேஷனில் வராங்க. ஐஃபோன் பிளான் வந்து தமிழ்நாட்டில் போடுறதுக்கு தான். ஆக்சுவலி இது மூலமாட்டு 10,000 பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி இவங்க வந்து விஸ்ட்ரான் இவங்க கூடலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் வெஞ்சூரில் தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஜாயின்ட் வெஞ்சூரில் பெகட்ரான் 40%, டாடா எலக்ட்ரானிக்ஸ் 60% ஹோல்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலமாட்டு 10,000 பேருக்கு வேலை கிடைக்கும். 5 மில்லியன் ஐஃபோன்ஸ் ஆனுவலி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா குழுமமும் பெகட்ரான் குழுமமும் கொடுத்த அப்டேட்டு. கார்டன் டி சிப்பில்டர்ஸோட ஆர்டர் புக் வந்து டிப் ஆயிருக்கு 4% அப்படின்னு சொல்கிறாங்க. 24,221 கோடியாக குறைஞ்சிருக்கு. ஏன்னா அது சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 25,231 கோடியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஆர்டர் புக் வந்து கார்டன் டி சிப்பில்டர்ஸுக்கு அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. 2024 3 சேஃபஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்கிறது, அதாவது 3 பெஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க ஆர்பிஐ. எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் இது எல்லாமே 3 சேஃபஸ்ட் பேங்க், இந்தியாவில் 3 பெஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் 2024 அப்படின்னு சொல்லி இந்த 3 பேங்கையும் சொல்கிறாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ பேங்க். இதில் 2 வந்து ப்ரைவேட் பேங்க், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி செக்டரில் வருது எஸ்பிஐ. மோராட்டே அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கனரா பேங்க்ல வந்து அப்டேட்டு. கனரா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் சில அக்கௌண்ட்ஸை வந்து ஃப்ராட் அப்படின்னு சொல்லி கிளாசிஃபை பண்ணுறாங்க. இதில் என்ன, அதாவது அனில் அம்பானி ஓன்டு ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் லிமிடெடில் வந்து இவங்க லோன் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா சில ஃபண்ட்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. இதில் 1,550 கோடி ஒர்த் ஆஃப் லோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஃபெசிலிட்டிஸில் வந்து ஏதோ மிஸ்யூஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த டேம் லோனு, கேரண்டி, லெட்டர் ஆஃப் கிரெடிட், நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் March 9, 2017 வந்து இந்த ரீபேமெண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் சில தவறை பண்ணியிருக்காங்க. எரிக்சன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ன சொல்கிறாங்கன்னா ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனுக்கு அகேன்ஸ்டாக ஒரு இன்சால்வன்சி ப்ரொசீஜிங்ஸ் வராங்க. இதில் ஃபாரன்சிக் ஆடிட் வருது. பிடிஓ இந்தியா லிமிடெட் வந்து ஃபாரன்சிக் ஆடிட் பண்ணுறாங்க. October 15, 2020 வந்து இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ஆடிட் பண்ணும்போது இதில் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ், அனில் அம்பானியும் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனாக இருக்கிற அவங்களோட சப்சிடரிஸ் 2 கம்பெனி, ரிலையன்ஸ் டெலகாம் லிமிடெட், ரிலையன்ஸ் இன்ஃப்ராடெல் லிமிடெட், இதில் வந்து 31,580 கோடி ஒர்த் ஆஃப் லோன் வந்து வேரியஸ் பேங்க் வந்து இவங்க வாங்கியிருக்காங்க. இதில் 13,667 கோடி பார்த்தீங்கன்னா ரீபே பண்ணியிருக்காங்க. 12,692 கோடி வேல்யூ உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ரிலேட்டட் அண்ட் கனெக்டட் பார்ட்டிஸ் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. பட் இந்த லோனில் சில அவங்க மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி
கனரா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனை ஃப்ராட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்விக்கி கொடுத்த அப்டேட்டு, ஸ்விக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது போன வாரத்தில் நினைக்கிறேன் அவங்க ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆனாங்க. பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸ் இல்லை, ஒரு 18% வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாளில் ரிட்டர்ன்ஸ் இருந்துச்சு. மறுபடியும் ஸ்டாக் ப்ரைஸ் அடித்தாங்க. இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு தெரில. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 5000 எம்ப்ளாயிஸுக்கு வந்து 9000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு பிரித்து கொடுக்க இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸ்விக்கி கம்பெனி வந்து சொல்கிறது பல வருஷமாட்ட அவங்க கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, நிறைய வருஷம் வேலை பார்த்துருப்பாங்க. ஒரு 500 எம்ப்ளாயிஸுக்கு வந்து ஷேர் வாங்கியிருந்தாங்கன்னா, அந்த 500 எம்ப்ளாயிஸ் ரொம்ப நாள் அந்த கம்பெனியில் இருந்த 500 எம்ப்ளாயிஸ் ஷேர் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 1 கோடி கொடுக்கறதுக்கு இவங்க பிளான் போட்டிருக்காங்க ஸ்விக்கி. இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஷேர் வச்சிருக்கிற, அதாவது ரொம்ப நாள் அந்த கம்பெனியில் வேலை பார்த்து ஷேர் வச்சிருக்கிற எம்ப்ளாயிஸுக்கும் ஃபினான்ஸ் கொடுக்கறதுக்கு, நிதி கொடுக்கறதுக்கு பிளான் வச்சுருக்காங்க. ஃப்ளிப்கார்ட் இதுக்கு முன்னாடி 12500 கோடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எம்ப்ளாயிஸுக்கு வந்து கொடுத்தாங்க. அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்விக்கியோட இணை இயக்குனர் வந்து சில அப்டேட்டை சொல்கிறாரு. ஆஃபீஸர்ஸுக்கு அந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா 600 கோடி ரூபா வந்து பணத்தை கொடுக்குறாங்க. இது மாதிரி தான் ஸ்விக்கியே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவும் அவங்களோட எம்ப்ளாயிஸுக்கு சில சலுகைகளை கொடுத்தாங்க. ஜொமேட்டோ என்ன பண்ணாங்கன்னா லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட அவங்களோட எம்ப்ளாயிஸுக்கு 7000 கோடி வேல்யூ அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண பலன்களை கொடுத்தாங்க. ஸோ மோராட் இது வந்து ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சண்டே எபிசோடில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.